ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் தான் இருந்தது. வாங்க நிஃப்டி 50யோட ஸ்டேட்டஸை டீட்டெயிலாக பார்ப்போம். நிஃப்டி 50 அதோட கிரிட்டிக்கல் சப்போர்ட்டான 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை இன்னைக்கு பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் அப்புறம் கடைசி 1 ஹவரில் ரிக்கவர் ஆகி மேலே போயிருக்கு. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் லைஃப் டைம் லோவை டச் பண்ணியிருக்கு. இந்த நியூஸ் ஐடி செக்டருக்கு சாதகமாக இருந்தனால இந்த நெகட்டிவ் மார்க்கெட்லேயும் ஐடி இண்டெக்ஸ் 1% பக்கம் ஏற்றத்தில் முடிஞ்சுது. இன்னைக்கு செக்டோரல் லூசரில் டாப்பில் இருக்கிறது பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் தான். அதில் இருக்க எல்லா பேங்க் ஸ்டாக்லேயும் ஹெவி செல்லிங் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்தியன் பேங்க்கோடது ஒரு சாம்பிள் தான். பிஎஸ்சி 30 டாப் கெய்னர்ஸில் 4 ஐடி ஸ்டாக், 4 பேங்க் ஸ்டாக், மற்றது எல்லாமே மெஜாரிட்டி நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கேபிஐ கிரீன் எனர்ஜிக்கு புதுசாக ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. என்பிசிசிக்கு 665 கோடி மதிப்பிலான புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. எம்ஓஐஎல் கம்பெனி நவம்பர் மாதத்தோட ப்ரொடக்ஷன் டேட்டா இது வரைக்கும் அவங்க பண்ண ப்ரொடக்ஷன்லேயே ரெக்கார்டு ஹையாக இருக்குது. பாரத் ரசாயனோட ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 12ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜப்பான் கம்பெனி ஒன்று ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு 15,000 crores ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. பிஇஎம்எல் கம்பெனிக்கு பெங்களூர் மெட்ரோவில் இருந்து 414 crores ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. ஓலா எலக்ட்ரிக்கோட நவம்பர் மாதம் சேல்ஸு ரொம்ப கம்மியாக இருந்தனால தொடர்ந்து இறக்கத்தில் இருந்த அந்த பங்கு இன்னைக்கு 5% லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. தீபக் நைட்ரேட் ஸ்டாக் அதோட கிரிட்டிக்கல் சப்போர்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.